குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சுந்தரராஜன். டிஸ்கிளைமரை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். ஸோ 3 நாள் மார்க்கெட் லீவு. நிறைய பேர் என்ன எதிர்பார்த்துருப்போம், கேப் டவுன் பெருசாக இருக்கும், இல்லை கேப் அப் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணவங்களாம் பெரிய ஜாக்பாட் அடிக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பெரிய கேப் அப் இல்லை, கேப் டவுனும் இல்லை, ஆல்மோஸ்ட் நியூட்ரல் தான் சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு அப்படிதான் ஆச்சு. இன்னைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு, இன்னைக்கு எப்படி டீகோட் பண்ணலான்றதை பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து த டே பிஃபோர் லாஸ்ட் ட்ரேடிங்கோட ஐயில் ஓப்பன் ஆச்சு. ஐயில் ஓப்பன் ஆனது ஓகே, ஆனால் ஐயை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கணும். ஐயை தாண்டி க்ளோஸ் வைக்கல. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஐயை தாண்டி முடிஞ்சுது. ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் இது ரெசிஸ்டன்ஸு. நேற்று ஐ தான் ரெசிஸ்டன்ஸு. ஸோ ஐயில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வந்தது. ஸோ நம்மளோட ஓப்பனிங் ட்ரேட் செட்டப் படி ரெசிஸ்டன்ஸில் செல்லர் ஸ்ட்ராங்கு. ஸோ அந்த பைக் ப்ரெஷரை பற்றி கவலைப்படல. ஸோ அந்த இடத்துல நம்ம தைரியமாக 5 மினிட்ஸ் முடிஞ்சோன்னா ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட்டு சப்போர்ட் தான் நம்ம டார்கெட்டு. அதுதான் இன்றைக்கி ரீச் ஆகிடுச்சு. ஷாப் லாஸ் அடிக்கல, அதான் ரீச் ஆகிடுச்சு. ஓகே, ஆனால் இவ்வளோ தூரம் இந்த மார்க்கெட் எப்படி திரும்பி ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்றது பார்ப்போம். முதல்ல மார்க்கெட் எங்கே ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்றதை பார்ப்போம். இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம வந்து டே வைசஸில் பார்த்துட்டு எப்படி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துப்போம். இப்போ நீங்கள் வந்து ஃபிப்னாச்சி போட்டிங்கன்னா, ஃபிப்னாச்சின்றது எக்ஸ்கியூஸ் மீ, அதாவது ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹை. ஸோ அங்கேருந்து இந்த 22 இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எடுத்துக்காம இப்போ இதான் ஸ்விங் ஹை, லேட்டஸ்ட் ஸ்விங், இது ஸ்விங் லோ. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் போகும்போது எவ்வளோ தூரத்தில் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். அதுதான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஸ்விங் ஹைலேருந்து இந்த ஸ்விங் லோ, இதான் ஸ்விங் லோ. இந்த ஸ்விங் லோ மார்க்கெட் வந்து இதுதான் வந்து விக் அடிச்சிருக்கு. ஸோ அடிக்கும்போது மார்க்கெட் இன்னைக்கு வந்து 50%ல் ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். இப்போ நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் இந்த 15 மினிட்ஸ் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே இந்த ஸ்விங்கில் 50% ஆகி கரெக்ஷன் ஆகி திரும்பி வருது. ஸோ அதனால் மார்க்கெட் 61.8 அந்த கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த பச்சை கலர் லைனை பாருங்கள், நான் டே வேஸில் காமிக்கிறேன். ஸோ இது 50 இடத்துல நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரிவர்ஸ் ஆச்சு. இந்த இடத்துல ஓப்பன் ஆகி ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ நாம் வந்து 0.5லேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ற கான்செப்டில் வந்தோம். கீழே ஸ்விங்கில் இருந்து 0.618 கோல்டன் ரேஷியோ, 75-100. ஸோ 0.5லேருந்து ரிவர்ஸ் ஆகலாம் மாதிரி மார்னிங் வந்து உங்களுக்கு சிக்னல் காமிச்சது ஓப்பனிங் கேண்டில்லேருந்து. ஸோ அப்போ அதனால் நம்ம தைரியமாக புட் ஆப்ஷன் எடுத்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து இந்த சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போச்சு. ஸோ எப்போவுமே மார்க்கெட் இந்த மாதிரி கீழே வந்துட்டு மேலே போகும்போது நம்ம உடனே என்ன பண்ணணும், மேலே ரிவர்ஸ் ஆகுதா உடனே என்ன பண்ணணும், இங்கே வந்து ஒரு இந்த இடத்துல அப்படி போட்டு வச்சுட்டு டபுள் டாப் அப்படின்னு டைப் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா மார்க்கெட் வரும்போது டபுள் டாப் அடிச்சுட்டு திருப்பி இருக்கா அப்படின்பாங்க. ஆனால் அடிக்கல, மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ திருப்பி இங்கே எடுத்து இங்கே வந்து சப்போர்ட் இருக்குது. எங்கே என்னைக்கு முன்னாடி எங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சோ அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ரேலி ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கும்போது லாஸ்ட் டைம் ஏன் கடைசி நேரத்தில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அது ப்ராஃபிட் புக்கிங், அவ்வளோதான். அதர்வைஸ் மார்க்கெட் இன்னும் முடியலைன்னா இன்னும் மேலே போயிருக்கும். அன்றைக்கி மார்க்கெட் டைம் முடிஞ்சனால க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ எங்கே லாஸ்ட்டாக அந்த ரிவர்ஸ் கிடச்சதோ புல் பேக்கு அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே போகுது. மேலே போகும்போது டபுள் ட்ராப் அடிக்குதுமான்னு பார்த்தோம், திருப்பி அடிக்கல, மார்க்கெட் கீழே விழுது. கீழே விழுந்து அடித்து திருப்பி இங்கே வந்து திருப்பி வந்து அப்போ என்ன பண்ணோம், அதே நாம் டபுள் டாப் இங்கே இருக்கா, சாரி இந்த மாதிரி இடத்துல கீழே வரும்போது நாம் உடனே டபுள் பாட்டம் வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். டபுள் பாட்டம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எப்பவுமே இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம்ன்றது மோர் ப்ராபபிலிட்டி ட்ரேட். ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும், ரிவார்டு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் பாட்டம் ட்ரேடு கிடச்சிது. ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே விழுந்தது, ஆனால் பெருசாக கீழே விழல, சப்போர்ட்டை உடைக்க முடியல, திருப்பி மேலே போச்சு. மேலேயும் போக முடியல, ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட 10லேருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மார்க்கெட் இங்கேயே சர்வைவ் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டபுள் பாட்டம் அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ இந்த கேண்டில் தெரியுமா டபுள் பாட்டம் கான்செப்ட் பேட்டர்னை பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மி, ரிவார்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நெக்லைன், இதான் நெக்லைன் இன்னியோட ஐ, அது ஃபஸ்ட்டு. அதுலேயே உங்களுக்கு நல்ல பாயிண்ட் கிடச்சிருக்கும். மோஸ்ட்
லாங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 180 பாயிண்ட். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 50 பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட 1:4 1:5 அருமையான ட்ரேடு. இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே ஒரு ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி இங்கே மேலே போச்சு. இனிமேல் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும்போது நீங்கள் செல்லிங் கேனில் பார்த்து பயப்படாதீங்க. ஒன்லி க்ரீன் கேன் ஒட்டி பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி மேலே போச்சு, ஒரு ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மேலே போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே மேலே போய் இங்கே இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து டபுள் பாட்டம் அழகான என்ட்ரி. எப்போவுமே எல்லா ட்ரேடும் எடுக்கணும் இருக்கும். ஆனால் எப்பவுமே டபுள் பாட்டம் டபுள் டாப் இந்த பேட்டர்ன் நம்ம பேஸ் பண்ணி எடுத்தாலே நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக மாறிடலாம். பிகினர்ஸ் வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பெருசாக பார்க்கலாம். எங்கே டபுள் பாட்டம் கிடச்சதோ டபுள் டாப் கிடச்சா ட்ரேட் எடுக்கும். நமக்கு ஷார்ப் லாஸ் கம்மியாக இருக்கும், டார்கெட் பெருசாக இருக்கும். அதுதான் இது மேட்டர். அது வாரத்தில் 5 நாள்னா எப்படி ஒரு 3 ட்ரேட் கிடைக்கும், 4 ட்ரேட் கிடைக்கும். கிடைக்கலாம் விட்டுடலாம், பரவாயில்ல. நம்ம இந்த மாதிரி இங்கேருந்து எடுக்கிறத விட இந்த மாதிரி இப்போ இது ஒரு பாட்டம், திருப்பி இங்கே வந்து அடிச்சது டபுள் பாட்டம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ட்ரைனிங் பண்ணி தெரிஞ்சு போகிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பீரியட் ட்ரைனிங் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் ரேலியை கேப்சர் பண்ணிடுவாங்க. நம்ம ஆரம்பத்தில் இந்த நெக்லைன் வரையும் இந்த டபுள் பாட்டம் இது நெக்லைன் இது வரையும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நேற்று இதே ஹை ட்ரை பண்ண இன்னி ஹை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படியே ட்ரை பண்ணி போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பழகலாம். ஸோ எப்போவுமே டபுள் டாப் டபுள் பாட்டம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு மார்க்கெட்டில் பார்த்துட்டே இருக்கு. அதை ஒண்டி பார்த்து ட்ரேட் பண்ணாலே பண்ணலாம். சரி, இப்போ நாளைக்கு எப்படி ஆகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு இருக்கணும். பேங்க் நிஃப்டி அதுவும் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிட் கேப் ஸ்மால் கேப்பு எல்லாமே 1.5% இருக்குது. இந்தியா விக்ஸு 0.1% கம்மியாக இருக்குது. அது ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. அண்டு பெட்ரோல் வந்து 112 ரூபா நிற்குது க்ரூட் ஆயில். ஸோ யூஎஸ் டாலர் 93. ஸோ இதெல்லாமே வந்து பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரிவர்சல் ட்ரெண்ட் நம்ம சொல்ல முடியாது. சரி, இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா 23,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அது பெருசாக ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து 23,300 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23,200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் சைடில் வந்து 24, 22,500. ஸோ இங்கே தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங் வரைக்கும் 22,500லேருந்து 23,200 வரையும் எப்படி வேணால் மார்க்கெட் போகாமல் இருக்குது. இப்போ வந்து சார்ட்டை பார்ப்போம். சார்ட்டை பார்த்தீங்கன்னா முதல்ல டே வைஸ் பார்ப்போம். இப்போ டே வைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னா, ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் கீழே வந்து திருப்பி மேலே இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. டேவிஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் பை கேண்டில். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் பையில் இருக்குது. கொடுத்த டைம் மேலே அதுக்கு மேலே போயிருக்கும். இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் எங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,300. ஸோ நம்ம இதில் கூட பார்த்தோம் 23,300 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22,300. ஸோ மார்க்கெட் வந்து இதை தாண்டி இதை உடச்சி மேலே நாளைக்கு க்ளோஸ் வைக்கிறதா இல்லை ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துருக்கா. ஸோ முக்கியமான கட்டத்தில் மார்க்கெட் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு சின்ன கேப் அப் இல்லை ஒரு சின்ன ஒரு மார்னிங் ஒரு புல் ரேலி வந்ததுன்னா, ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே போயிருக்கு. ஒரு புல் ரேலி வந்ததுன்னா ஸோ இது வரையும் போய் இந்த 23,37 தாண்டி க்ளோஸ் வைக்குதா, டேல க்ளோஸ் வைக்கணும். டேல க்ளோஸ் வச்சா தான் ட்ரெண்ட் ரிவர்சல். டெக்னிக்கலாக நான் ஃபண்டமெண்டலாக சொல்கிறேன், டெக்னிக்கலாக சொல்கிறேன். ஏன்னா ஃபண்டமெண்டலாக குளோபல் வார்மிங் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது நம்மளால டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் ஆனால் 2-3 படி உங்களுக்கு டெக்னிக்கலாக கீழே வந்து லோயர் லோ வச்சுனே போயிட்டு லோயர் லோ வச்சுன்னு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம இங்கேயே திரும்பினதுக்கு பார்த்தோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இதை தாண்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நாளைக்கு தான் தெரியும். ஸோ இதை தாண்டி மேலே ஒன் டே க்ளோஸ் வச்சுன்னா தெர் மே பி a சான்ஸ் ஃபார் ட்ரெண்ட் ரிவர்சல். அதர்வைஸ் இதுவரையும் நாம் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் வச்சுக்க முடியாது. எந்த நிமிஷம் வேணால் மார்க்கெட் கீழே விடலாம். நாளைக்கு எடுத்தோடனே மார்க்கெட் கடன் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை கொஞ்ச நேரம் வந்துட்டு போஸ்ட் லஞ்சுக்கு அப்புறம் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குளோபல் மொமெண்டம் குளோபல் நியூஸ் ஸ்ட்ராங்காக இல்லாதனால வார் சுச்சுவேஷனால நமக்கு வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம எடுத்துக்க முடியாது. இதை தாண்டி ஒரு க்ளோசிங் வச்சா தான் நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துக்க முடியும். ஸோ மார்க்கெட் எனி டைம் ரிவர்ஸ் ஆகும். அந்த கான்செப்டே நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ நாளைக்கு
ஸோ இப்போ நாளைக்கு எங்கே பாருங்கன்னா நீங்கள் இந்த இதையே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பாருங்க 100% வந்து 23,300, 75% 23,034, 61.8 அதை தாண்டி இன்னைக்கு போயிருக்கு. 22,900 தான் 22,968 போயிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த 23,034 ரிவர்ஸ் ஆகுதா இல்லை இதை தாண்டி உடைக்குதா அப்படின்றத பார்ப்போம். பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு வந்து ட்ரேட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதெல்லாம் லைன்லாம் மாற்றிடலாம். டெய்லி க்ளோஸ் இதை கூட எடுத்துகிட்டு எடுத்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. டே ஹை டே லோ. ஸோ நாளைக்கு வந்து 23,300 வரையும் நம்ம கால் சைட் ட்ரை பண்ணலாம். 23,200 வச்சுக்கோங்களேன். ஒய் பொறுத்தவரையும் 23,200. ஸோ நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இந்த டே ஐக்கு மேலே போச்சுன்னா நாம் இந்த 23,300 டார்கெட் வச்சு இந்த ஸ்விங் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மொமெண்டம் கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வேணால் ரிவர்ஸ் ஆகலாம். இல்லை எடுத்தோடனே கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா ட்ரெண்டு கீழே எடுத்து மார்க்கெட் கீழே வரத்துக்கு இருக்குது. இல்லை சப்போஸ் இதுக்கு கீழே ஓப்பன் ஆகிருந்தாலும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நாளைக்கு எக்ஸ்பிரி டே. ஸோ அதனால் நம்மளை பொறுத்தவரையும் 23,300 இந்த ஸ்விங் ஐயை தாண்டினா தான் ட்ரெண்ட் சேஞ்சு. அது வரையும் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் தான் இருக்குது. இட்ஸ் ஒன்லி புல் பேக்கு. எப்படி போகுதுன்றது பார்த்துட்டு நாளைக்கு கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுப்போம். ஸோ முடிஞ்ச வரையும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டபுள் டாப் டபுள் பாட்டமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது நமக்கு நல்ல ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப மண்டையை போட்டு உடச்சுக்கோனா இந்த மாதிரி வரும்போது மார்க்கெட் ஒரு இடத்துல ஓப்பன் ஆகுதா கீழே வருதா பாருங்கள். வந்துட்டு பவுன்ஸ் ஆச்சுன்னா திருப்பி கீழே வந்து டபுள் டாப் அடிக்குதா, இல்லை பவுன்ஸ் இங்கே வந்துட்டு திருப்பி இங்கே அடிச்சா இங்கே டபுள் டாப் அடிக்குதா, இதை ஒண்டி பார்த்து ட்ரேட் எடுத்தாலே நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் ஆயிடலாம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.